மகநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். கங்கா அடுத்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஜய் காவேரிக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக மட்டும்தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு பதிலாக கொஞ்சம் விலகி இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் விஜய் காவேரியோட அருமை புரிய வரும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கங்கா செம்ம டென்ஷனில் இருப்பாங்க. அம்மா பண்ணுறது உண்மையாலுமே அநியாயமாக இருக்குது. நான் கூட தான் இவ்வளோ புலம்பிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா காவேரி மேலே மட்டும்தான் பாசமா? காவேரி மேலேயும் சரி, விஜய் மேலேயும் சரி, அந்த அளவுக்கு பாசமும் இருக்குது, அந்த அளவுக்கு மரியாதை இருக்குது. என் மேலே எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தான் நான் குமரன் மாமாட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது கூட அவருக்கு புரிய மாட்டேங்குது. என்னையும் அவர் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாரு. இப்போ அம்மாவோட புத்தியே தெரியுதில்ல. நான் எவ்வளோ தூரம் பயந்து புலம்பிக்கிட்டு இருந்தேன். எனக்காக ஒரு வேண்டுதல் வைக்கலைன்னா பரவாயில்ல, சாமி கும்பிட்டுருந்தாலாவது நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ காவேரிக்காக இப்படி விழுந்து விழுந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்களே, அந்தளவுக்கு வந்துட்டு அவங்க எந்த விதமான பிரச்சனையும் சந்திக்கவே இல்லை. நான் தான் நிறைய நாள் வந்துட்டு தூங்காமல் புலம்பிக்கிட்டே இருந்தேன். எவ்வளோலாம் பயந்துக்கிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது? அவங்க எப்போவுமே ஒரு கண்ணில் சுண்ணாமும் ஒரு கண்ணில் வெண்ணையும் தான் வைக்கிறாங்க. ஒரு நாள் கூட சரிசமமாக வச்சு பார்த்ததே கிடையாது. ஒரு சில டைம் என் மேலே பாசமாக இருப்பாங்க. நான் அம்மாவுக்கு என் மேலே ரொம்ப பாசம்னு நினைப்பேன். அப்போ கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மாறி காவேரி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஏன் அம்மா நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இதில் எல்லாரும் விழுந்து விழுந்து வேற அம்மா வந்து தாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரி சொல்ல எல்லாரும் அங்க பிரதர்ஷனம் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. உடனே கங்கா சாரதாவை பார்த்து முறைக்க, ஏண்டி என்னை பார்த்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க, என்ன கங்கா ஆச்சு உனக்கு அப்படின்ன மாதிரி சாரதா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கா, இப்போ பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக பேசுவாங்க. உடனே காவேரி கேட்பாங்க, என்னக்கா எப்படி பேசுகிற? அம்மாவே வந்துட்டு ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டுருச்சுக்கா. இவ்வளோ தூரம்லாம் அம்மா கஷ்டப்படுறதை என்னால் பார்க்கவே முடியல. எதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுதோ தெரியல. ஏம்மா உனக்கு இந்த மாதிரிலாம்? இன்கேஸ் உனக்கு உடம்புக்கு இது முடியாமல் போயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் தாங்கிக்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி கங்கா விதண்டாவாதமாக பதில் சொல்லுவாங்க. அதுலேயே வந்துட்டு காவேரிக்கு லைட்டாக வந்து சிங்க் ஆக ஆரம்பிச்சு, அக்காவுக்கு ஏதோ கோவம் போல இருக்குது, அம்மா எனக்காக வேண்டுதல் பண்ணதை அக்கானால ஏற்றுக்க முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி காவேரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே கங்காவை சமாதானப்படுத்துறதுக்காக, அக்கா எப்படியோக்கா உன் குழந்தையும் நார்மலாக இருக்குது, என் குழந்தையும் நார்மலாக இருக்குது, இனி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நீ சந்தோஷமாக இருக்கலாங்க்கா. ஆல்ரெடி வந்துட்டு மாமாட்ட விஜய் கால் பண்ணி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி குழந்தை ஹெல்த்தியாக இருக்குது, ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் நார்மலாக இருக்குன்னு. மாமாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நீ எதையுமே யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லுவாங்க. உடனே காவேரிக்கு பயமாக இருக்கும். இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல, இதை வச்சு அக்கா பெரிய பிரச்சனையாக இழுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டி ஏதோ சொல்ல போக உடனே கங்கா திருப்பி பாட்டிக்கிட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னை பார்த்தா வித்தியாசமாக தான் தெரியும். முதல்ல வந்து என் புருஷன் கரெக்டாக இருக்கணும். முதல்ல என் புருஷன் என் மேலே அன்பாக இருந்தால் தான் மற்றவங்களாம் என் மேலே அன்பாக இருப்பீங்க. என் புருஷனே வந்துட்டு என்னை கேவலப்படுத்தும் போது உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா கேவலமாக தான் தெரியும். உங்களோட சுயரூபமெல்லாம் என்ன நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா, ஏண்டி கங்கா ஏன் இவ்வளோ கோவப்படுற? உன்னோட பேச்சும் சரியில்லை, உன்னோட மூஞ்சும் சரியில்லை, என்னதான் ஆச்சு? குழந்தை தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காகடி கவலைப்படுற அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் கோயிலில் வச்சு எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன், என் வாயை திறக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், மரியாதையே இருந்துரு. நீ ஏதாவது வாயை திறந்து நல்லவங்க மாதிரி பேசணுன்னு மட்டும் நாடகம் போடாத அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே வந்துட்டு சாரதா வாயடிச்சு போயிடுவாங்க. காவேரிக்கும் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே வாங்க வாங்க, கோயிலில் எதுவும் சத்தம் போட வேண்டாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு எல்லாரும் போயிடுவாங்க. போகிற வழியில் வந்துட்டு விஜய்க்கு எதுவுமே புரியாது. வண்டியில் சொல்லிட்டு போயிட்டுருப்பாரு, காவேரி நீ ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு காவேரி, இந்த மாதிரிலாம் அம்மா யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. உனக்காக அம்மா இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க பாரு, அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் உடம்பை வருத்திட்டு ஒருத்தருக்காக கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களோட அன்பு பாசம் வந்துட்டு எல்லையே கிடையாது. அதுக்கு அவங்க அந்த அளவுக்கு வந்துட்டு பாசம் வச்சுருந்தா மட்டும்தான் உடல் அளவில் வந்துட்டு ஏதாவது பண்ண முடியும். ஒருத்தர் மேலே பாசம் இருந்துச்சுன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் நம்மெல்லாம் பணம் கொடுப்போம், காசு கொடுப்போம், இல்லைன்னா அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணுவோம். பட் யார் ஒருத்தங்க வந்துட்டு தான் பாசத்தை வந்து வெளிக்காட்டுறதுக்காக உடம்பளவில் கஷ்டப்படுறாங்களோ அவங்க வந்து பாசத்தை வந்து நம்ம கணக்கே வைக்க முடியாது. அவங்க நமக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. இப்படி ஒரு அம்மா பாசம்லாம் எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஆனால் உனக்கு கிடைச்சிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க காவேரி கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. காவேரிக்கு அப்படியே கண் கலங்கி போயிடும். அதே சமயத்தில் சாரதாவும் சொல்லுவாங்க, எனக்கு எல்லா குழந்தைங்க மேலேயும் பாசம் தான் தம்பி, உங்களுக்கு ஏன் அம்மா பாசம் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க? ஒரு அம்மாவாக நான் உங்களுக்கு இருப்பேன் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி இவங்க பேச, உடனே கங்கா மனசுக்குள்ள நினைப்பாங்க, குடும்பமே சேர்ந்து டைலாக் மேலே டைலாகாக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்கே ஒரு எனக்கு வயிறு எரியுது,
எனக்காக ஒரு சின்ன வேண்டுதல் கூட வைக்காமல் இவ்வளோ பெரிய வேண்டுதல் வந்துட்டு கோயில் முழுக்க உருண்டு வந்துட்டு இதில் மாற்றி மாற்றி டைலாக் வேறு அடிச்சிட்ருக்கீங்களா? அப்போ என் மேலே வந்துட்டு அம்மாவுக்கு பாசம் கிடையாதுங்கிறத இவரே சொல்கிறாருல, அப்போ இவருக்கு இதெல்லாம் யோசிக்க தோணாதா அப்படின்ன மாதிரி கங்கா வந்து யோசிச்சுட்டு போவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போனதுமே கங்கா ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க. உடனே பாட்டி ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க. ஏண்டி கங்கா என்னாச்சு? போகும்போது நல்லா தானே போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு, இப்போ வரும்போது என்னமோ மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துருக்க. ஆனால் வந்து சாரதா சொன்னால் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, குழந்தை நல்லபடியாக பிறக்கும், சுகப்பிரசவத்துக்கு கூட நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சாரதா சொன்னாலே நீ ஏன் இப்படி மூஞ்சை தூக்கி வச்சுட்ருக்க? குமரன் இல்லைன்னு கோவமா? அடி விடுடி, அவன் நிறைய காசு சம்பாரிச்சிட்டு வந்தானா அது உனக்கு தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, பேசாமல் போயிரு பாட்டி, எனக்கு ஏதாவது ஆத்திரம் வந்துட போகுது, பணம் காசுன்னு அதை பற்றியே திரும்ப பேசிக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே என் புருஷன் அங்கே போயிட்டாருன்ற வெறியில் இருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி பணம் காசு வரும்னு ஏதாவது யாராவது வாயை திறந்து பேசுனீங்க அவ்வளோதான். என்னை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்காங்க? இங்கே நான் தனி மரமாக அனாதையாக நின்றுட்டுருக்கேன். செக்கப்புக்கு போகிறதுனா கூட அடுத்தவங்க கூட போக வேண்டியது நிலமை, என் கூட வந்துட்டு என்னை பார்த்துக்கிறதுக்கு இப்போ யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா ஏண்டி இப்படிலாம் சொல்கிற? நான் இல்லையாடி, அம்மா இருக்கேன், பாட்டி இருக்கேன், காவேரி இருக்கா, விஜய் தம்பி இருக்காங்க, எல்லாருமே தான் அவங்க கூட இருக்காங்க. எல்லாருமே கூட இருக்கீங்க, எனக்காக யாராவது இருக்கீங்களா? என்னை பற்றி யாராவது யோசிக்கிறீங்களா? என்னம்மா என்னை பேச வச்சு வேடிக்கை பார்க்குறியா? பேசாமல் போயிரு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. ஏண்டி இப்படி கோவப்படுற? என்ன தாண்டி உனக்கு ஆச்சு கங்கா? என்னன்னாலும் மனசுக்குள்ளே வச்சுக்காமல் வெளிப்படையாக போட்டு உடச்சிரு, என்ன தான் உனக்கு பிரச்சனை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி, கொஞ்சமாவது நீ நியாயமாக நடந்துக்கிறியா? இப்போ போய் உளுந்து அங்க பிரதர்ஷனம் காவேரிக்காக பண்ணிட்டு வந்தல, காவேரியோட ஸ்கேன் நல்லா வரணுங்கிறக்காக. பட் நானும் தான் எவ்வளோ நாள் புலம்பிகிட்டு இருந்தேன், ரத்த பந்தத்தில் கல்யாணம் பண்ணால் குழந்தை ஏதாவது குறைபாட்டோட பிறக்கும், ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி வருமோ வராதோ, என்ன சொல்லுவாங்களோ டாக்டர்ன்ற பயத்தில் இவ்வளோ நாள் வந்து புழுங்கிக்கிட்டே இருந்தேன். ஏதாவது அதை பற்றின ஒரு அக்கறை இருந்துச்சா உனக்கு? எனக்காக ஒரு வேண்டுதல் வைக்கலன்னா கூட பரவாயில்ல, சின்னதாக போய் சாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து அந்த விபூதி எனக்கு கொடுத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ ஏன் கங்கா எல்லாத்தையுமே நீ தப்பாக புரிஞ்சுக்கிற? அவளோட விஷயம் வேற, உன் விஷயம் வேற. நீ வந்து பயந்துட்டு இருந்ததை அது நீயா உருவாக்கி பயந்துக்கிட்டு இருந்த, அது உண்மையாக நடக்குன்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் காவேரிக்கு அம்மா போட்டிருந்துச்சு, காவேரிக்கு அம்மா போட்டிருந்தனால கண்டிப்பாக அது குழந்தைக்கு பாதிக்கும்னு சொல்லி டாக்டரே சொல்லியிருக்காங்க விஜய் தம்பிக்கிட்ட. அதனால தான் நான் பயந்தேன். நீ பயப்படுறதுக்கும் காவேரி பயந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. காவேரிக்கு நடந்த பிரச்சனை நிஜமாகவே நடந்த பிரச்சனை, அது வந்து அந்த கடவுளாக பார்த்து அம்மையை போட்டு அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி எல்லாரும் பயந்தோம். ஆனால் நீ வந்து யாரையுமே எதிர்பார்க்காத ஒன்று, நீயா ஒன்று யோசிச்சுக்கிட்டு நீயா ஒன்று புலம்பிகிட்டு இருந்த, உனக்கே இதுக்கு வித்தியாசம் புரியலையா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே விஜயும் காவேரியும் ஆமாங்க நீங்கள் இவ்வளோ வந்துட்டு டென்ஷன் ஆகிக்கிறீங்க, உண்மையாலுமே காவேரிக்கு வந்துட்டு சிக்கன் பாக்ஸ் போட்டிருந்த டைமில் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வரும், குழந்தை ஏதாவது பாதிக்கும், க்ரோத் ஏதாவது பாதிக்கும்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அந்த பயத்தில் தான் அத்தை வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து பிளட் ரிலேஷனில் கல்யாணம் பண்ணால் குழந்தை வந்து ஹெல்த்தியாக பிறக்காது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மித்து, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் அவங்க பெருசாக அதை எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க, நீங்கள் 2 பேருமே தயவு செய்து எதுவும் பேசாதீங்க, கடைசியில் வந்துட்டு உங்களுக்கும் எனக்கும் சங்கட்டமாயிரும், இது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனை, அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி விஜய் ப்ளீஸ் நீங்கள் எதுவும் பேசாதீங்க, அவளை கன்வின்ஸ் பண்ணுன்றதை ட்ரை பண்ணி உங்கள் மானத்தை நீங்களே வாங்கிக்காதீங்க, அவள் எப்போ எப்படி பேசுவான்னு இன்னுமே தெரியாது, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நம்ம 2 பேரும் உள்ளே போனான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. இங்கே யாரையும் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது, இது எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன் மட்டும்தான். என் புருஷன் பக்கத்தில் இருந்திருந்தா, என் புருஷன் என்னை நல்லா கவனித்து பார்த்துருந்தா இப்படி அடுத்தவங்க கிட்டலாம் போய் நான் வந்து நிற்கணுன்ற தேவை இருந்திருக்காதுல்ல, அடுத்தவங்க வந்து என்னை கவனிக்கணும், அடுத்தவங்க வந்து என் மேலே பாசமாக இருக்கணும்னு நான் யோசிச்சிருக்க மாட்டேன்ல. அம்மாவாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தானே பார்த்துக்கணும், அதை அவர் பண்ணாமல் போயிட்டார்ல, எனக்கு எல்லா கோவமும் இப்போ அவர் மேலே தான் வருது. நான் என் குழந்தை கூட அவர் மூஞ்சில் காட்ட மாட்டேன், அவர் கையால் வந்து தொட விட மாட்டேன், அப்படி தான் நான் முடிவெடுக்க போகிறேன். நான் இந்த நிலைமையில் கேவலப்பட்டு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வேறு யாருமே கிடையாது, குமரன் மாமா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ரொம்ப வந்துட்டு சங்கட்டமாயிரும் சாரதாக்கு. தயவு செய்து என்னை மன்னிச்சிருக்காங்க, நீ தயவு செய்து குமரன் தம்பி மேலே கோவப்படாத, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், இதை வந்து நான் பண்ணணுன்றதுக்காகலாம் பண்ண கிடையாது, காவேரி மேலே மட்டும் பாசம், உன் மேலே பாசம் இல்லாமல்லாம் கிடையாதுடி, நான் உன் மேலேயும் பாசம் வச்சுருக்கேன், காவேரி மேலேயும் பாசம் வச்சுருக்கேன், என் வயிற்றில் பெற்ற 4 குழந்தைங்களையும் நான் ஒரே மாதிரி தாண்டி பார்க்குறேன், ஏண்டி இப்படிலாம் யோசிக்கிறேன், காவேரிக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் அவளுக்காக போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன், வேண்டுதல் வச்சேன், நான் உனக்காக பண்ணக்கூடாதுன்னெலாம் இல்லை,
உன் கூடவே தானே கங்கா இருக்கேன். உன்னை விட்டு நான் எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிறேன்னா, நாளைக்கு காவேரி அவள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன்னா கூட நான் பின்னாடியேவா போயிட போகிறேன். உன் கூட தாண்டி கடைசி வரை இருக்க போகிறேன். ஏண்டி உனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? என்னை மன்னிச்சிருடி. நான் வந்துட்டு உன்னை ஏதாவது தப்பாக இது பண்ணியிருந்தேன்னா, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்திருந்தேன்னா தயவு செய்து என்னை மன்னிச்சிரு கங்கா. இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ன மாதிரி ரொம்ப வந்து வருத்தப்பட்டு சாரதா பேசுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிரும். உள்ளே வந்ததுமே, ஏங்க்கா நீ இப்படி பண்ணுற? அம்மா பாரு, கோயிலையும் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு வந்து இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்கு. ஏங்க்கா இப்படி பண்ணுற? அம்மா யதார்த்தமாக தானே ஒரு விஷயம் பண்ணுச்சு. இப்படி யாரையும் கஷ்டப்படுத்தி அழுகெல்லாம் வைக்காதக்கா. நீ ரொம்ப யோசிக்கிற, அதனால தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்ன மாதிரி சொல்ல, காவேரி நீ பேசாதடி எதுவுமே. என்னால் வந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. என்னால் வந்து நீங்கள் அக்கா தங்கச்சி பிரிஞ்ச மாதிரி எப்போவுமே இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்னோடையே முடியட்டும். நான் அவகிட்ட பேசிக்கிறேன் காவேரி, நீ எதுவும் பேசாத அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு சாரதா கரெக்டாக மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. மயக்கம் போட்டு விழுந்ததுமே காவேரி ரொம்ப பயந்துருவாங்க. விஜய்னு கத்துவாங்க. அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, பாருங்கள் விஜய் பாருங்கள், வந்து என்னாச்சுன்னு பாருங்கள் அப்படின்ன மாதிரி சொல்ல, அப்போவே வந்து கங்கா பேச ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, உங்கள் 2 பேத்துனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. பரிகாரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு கோயில் முழுக்க சுற்றி முட்டி போட்டு படுத்து உருண்டு வந்தால் இந்த மாதிரிலாம் ஆக தான் செய்யும். ப்ரெஷர் லோவாக இருந்திருக்கும். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்க தான் வயசானவங்க. அவங்க வேண்டுதல் பண்ணுறேன்னு சொன்னால் நீயும் பல்ல இழிச்சிட்டு சரி எனக்காக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நின்று இல்லை, இதெல்லாம் தேவைதான் அப்படின்ன மாதிரி சொல்ல, அக்கா கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுக்கா. நீ இப்போ அம்மா கீழே விழுந்து கிடக்கு, இப்போ கூட வந்துட்டு உன்னோட கோவம் ஆத்திரம் தான் பெருசாக இருக்கா? முதல்ல வந்து விஜய் இவங்களை தூக்குங்க, முதல்ல அம்மாவை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய், கங்கா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, வீட்லேயே வர வேண்டாம், சும்மா எதுக்கு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு. இல்லை பரவாயில்லைங்க, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். டாக்டர் அப்படி என்னதான் சொல்கிறாங்கன்னு நானும் கேட்டே ஆகணும், டாக்டர்கிட்டையும் நான் சொல்லணும். இந்த மாதிரி வயசான காலத்தில் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதையே எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் டாக்டர்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு கோவமாக வந்து வண்டியில் ஏறி போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டி புலம்பிக்கிட்டே போவாங்க. ஏன்டா சாரதா இப்படிலாம் பண்ணுறாலோ தெரியல, வேண்டுதல் வைக்கிறது தான், அதுக்காக வந்து இப்படியுமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, ஏதோ ஆகாது, அந்த கடவுள் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார், இதெல்லாம் இருக்கிறது தான், இந்த மாதிரி ஏதாவது ஆகும்போது மயக்க வர்றது சாதாரண விஷயந்தான், காவேரி நீ எதுவும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிற. உடனே கங்கா இவ அப்படியே பயந்துட்டாலும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட போனதுமே டாக்டர் சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாரதா ரொம்ப கம்ப்ளீட்டாக ஆல்ரைட்டாக இருக்காங்க, இவங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து மயக்கம்தான், அங்க பிரதர்ஷனம் பண்ணாங்க, ரொம்ப வந்து உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அதனால் வந்த மயக்கம்தான், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ப்ரெஷர் வந்து லோவாக இருக்குது, வேறு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஜூஸ் ஏதாவது கொடுங்க, நான் குளுக்கோஸும் வந்துட்டு 1 யூனிட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிடுவாங்க, நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், இந்த மாதிரி எல்லாம் உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு மட்டும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாரதா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. உடனே கங்கா திரும்பி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாமா? வயசான காலத்தில் வாயை மூடிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்காமல் கோயிலில் போய் உருண்டுட்டு இருக்க நீ பாட்டுக்கு, இதெல்லாம் யாருனால? இவனால தானே அப்படின்ன மாதிரி சொல்ல, அக்கா நான் என்னக்கா பண்ணேன், நானும் அம்மாவை இதெல்லாம் பண்ண சொன்னேன், நீ என்னக்கா என் மேலே இப்படி பழி போடுற அப்படின்ன மாதிரி கேட்க, ஐயோ நீங்கள் 2 பேரும் தயவு செய்து அமைதியாக இருங்கடி, இந்த வேண்டுதல்லாம் நானாக தான் வச்சேன், இப்படி வேண்டுதல் பண்ணிட்டு வந்து வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த வேண்டுதலை பரிகாரத்தை சாமியே ஏற்றுக்காது, இப்படி ஆள் மாற்றி ஆள் தயவு செய்து பேசாதீங்க, கொஞ்சம் டயர்டாகி போச்சு, ரொம்ப நாள் ஆச்சுல நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு, அதனால தான் நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன், நீங்கள் 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்கடி, மாசமாக இருக்க டைமில் ஏன்டி இப்படி வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு வீட்லேயே சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க, தயவு செய்து கங்கா நீ உன் ரூமில் போய் ரெஸ்ட் எடு, காவேரி நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு சாரதா நான் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா இவங்க 2 பேரும் வந்துட்டு பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குத, இவங்க 2 பேரும் என்னாலேயே சண்டை தொங்கிக்குவாங்க போல இருக்குது, இப்போவே இப்படி சண்டை போடுறாங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் இந்த குழந்தைய தான் பார்த்தேன், காவேரி குழந்தைய பார்த்தேன், கங்கா குழந்தைய பார்த்தேன், இதை பார்க்கல அதை பார்க்கலன்னு சொல்லிட்டு சண்டை மேலே சண்டையாக தான் வரப்போகுது போல இருக்குது, இதுக்கு பேசாமல் 2 பேரையுமே தனியாகவே வச்சிடலாம், நானும் நீங்களும் தனியாகவே இருந்துக்கலாம் அத்தை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை சரியாயிரும்னு பார்த்தா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்குது, இவளுங்களுக்குள்ளே சுத்தமாக ஒற்றுமையே இல்லை, இப்படியே போனால் ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஆமாண்டி நானும் அதவே தான் யோசித்தேன், விஜயும் காவேரியும் ஒரு மாதிரி இருக்காங்க யதார்த்தமாக, ஆனால் கங்கானால யதார்த்தமாக இருக்க முடியல, கங்கா மாதிரி ஒருத்தி கூட கூட்டு குடும்பமாக வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம், பேசாமல் காவேரி வந்து நம்ம அவ வீட்டுக்கே அனுப்பி விட்டுறலாம், கங்கா எப்பவும் போல் நம்ம கூட இருந்துட்டு போட்டோம், அப்போ தான் அது கரெக்டாக வரும், ஏன்னா குமரன் 1000 தான் இருந்தாலும் நம்ம வீட்டு பையன் எதுனாலும் அனுசரித்து போய்க்குவார், ஆனால் விஜய் வந்து ஏதாவது மனஸ்தாபம் ஆகிற மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டா காலத்துக்கும் அது மறக்காது, விஜய் தம்பி யதார்த்தமாக தான் எடுத்துக்கும், இருந்தாலும் அது நம்மளுக்கு காலத்துக்கும் சங்கட்டம்டி, கங்கா வாயை நம்பவே முடியாது, எப்போ எது பேசுவா
எப்போ யார்கிட்ட எப்படி நடந்துக்குவான்லாம் சொல்ல முடியாது. அவளை நம்பி கூட்டு குடும்பமெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு சாரதா. நீ சொன்னது 100க்கு 100 உண்மைதான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம காவேரியை வந்து விஜய் வீட்டுக்கு அனுப்புறது தான் சரியாக வரும். அதுக்கான முடிவை நீ கூடிய சீக்கிரமே எடுக்கிறது நல்லது அப்படின்ன மாதிரி பாட்டியும் சாரதா கிட்ட சொல்லுவாங்க. உடனே காவேரி விஜய் கிட்ட போய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏங்க அம்மா என் சொல் பேச்சு கேட்காம தானே இப்படிலாம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அம்மாக்கெல்லாம் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் கண்டிப்பாக அதை தாங்கிக்கவே முடியாது. எனக்காக ஏன் அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ன மாதிரி காவேரி விஜய் கிட்ட கேட்க, அதுதான் காவேரி பாசம். அம்மாவுக்கு எந்த அளவுக்கு பாசம் இருந்துச்சுன்னா நான் கூட இப்படிலாம் யோசிச்சது கிடையாது. நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் உனக்காக இவ்வளோ தூரம் வேண்டுதல் வைக்கிறாங்கன்னா உன் மேலே எவ்வளோ அன்பும் பாசமும் இருக்கும். நீ எப்படி உன் குடும்பத்துக்காக யோசிக்கிறியோ அதே மாதிரி உனக்காக யோசிக்கிற ஒரே ஒரு ஆள் உன் குடும்பத்தில்னு பார்த்தா அது உங்கள் அம்மா மட்டும்தான். சரி விடு, இதெல்லாம் இருக்கிறது தான். கங்காவோட காம்ப்ளெக்ஸ் என்னன்னு நல்லாவே புரியுது. குமரன் ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. அட் த சேம் டைம் வந்து அத்தை வர உனக்காக வேண்டுதல் வைக்கும்போது அவங்களால எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எல்லா எமோஷன்ஸும் சேர்ந்து அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்னு பார்த்தா நம்மளாலேயே அது மாதிரி நடந்துக்க முடியல. அவங்கள எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கே புரியல காவேரி. நான் யாரையுமே சீக்கிரமாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன். ஆனால் இவங்களை ஹேண்டில் பண்ணுறது எனக்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. பட் நம்ம பார்த்து ஒரு மாதிரி கேர்ஃபுல்லாக தான் அவங்கள ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி விஜயும் காவேரி கிட்ட சொல்லுவாங்க.